வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அனிதா ராமசாமி மகள் சச்சிதா. நேற்று சுண்டாச்சட்டியில் சமையல் செஞ்சது உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு சொன்னீங்க. தேங்க்யூ. இன்னைக்கு ஹேர் ஸ்டைல் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். எங்கள் அம்மா கிட்ட நான் ரொம்ப நாளாக கேட்டிருந்தேங்க, டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுங்கன்னு. எங்கள் அம்மா இன்னைக்கு எனக்கு எங்கள் அம்மா ஹேர் ஸ்டைல் பண்ணி விட போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். டெய்லி ஒரே ஹேர் ஸ்டைல் போட்டு போர் அடிக்குதுமா. இன்னைக்கு புது ஹேர் ஸ்டைலாக போடலாமாம்மா? ஓகே சச்சு, இன்னைக்கு புது ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணலாம். நண்பர்களே, இப்போது ட்ரெடிஷ்னல் வேர்க்கு உண்டான ஹேர் ஸ்டைல் தாங்க பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் நேர் எடுத்து பண்ணிக்கலாம், இல்லாட்டி சைடில் எடுத்து கூட பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பங்க. நாங்கள் இன்னைக்கு சைட்லேருந்து எடுக்க போகிறோங்க. சச்சுவோட ஹேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குங்க. அதனால என்ன ஹேர் ஸ்டைல் போட்டாலுமே சச்சுக்கு செட் ஆகும், நம்மளுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. இப்போ நான் சைடில் எடுத்துருக்கேங்க. இதை 3ஆக பிரிச்சுக்கலாம். இப்போது இப்படி சைடில் எடுத்து சேர்த்து பின்னிட்டு வரணுங்க. இப்போ இதே மாதிரிங்க கடைசி வரைக்கும், இந்த எண்டு வரைக்கும் பின்னிக்கலாங்க. பாருங்க, இப்போ பின்னல் ரொம்ப அழகா எல்லா முடியும் சேர்ந்து ரொம்பவே அழகா வந்திருக்குதுங்க. இப்போது இந்த சைடு ஃபுல்லாக பின்னியாச்சுங்க. இப்போ நம்ம அடுத்த சைடு பின்னிக்கலாம், இல்லாட்டி ட்விஸ்ட் பண்ணியும் போட்டுக்கலாங்க. ஆனால் நாங்கள் இன்னைக்கு பின்ன போகிறோங்க. நண்பர்களே, இப்போ எல்லாமே பின்னியாச்சுங்க. இது இன்னுமே அழகாக தெரியறதுக்கு நம்ம இந்த மாதிரி நான் இன்னைக்கு மைஹூதியை பயன்படுத்தியிருக்கேன். மைஹூதி பயன்படுத்தி கொஞ்சம் இப்படி எடுத்து விட்டோம்னா இந்த லேயர் இன்னுமே ரொம்ப அழகாக எடுப்பாக தெரியுங்க. இப்போ ரைட் சைடு பின்னியாச்சுங்க. இப்போ அதே மாதிரி லெஃப்ட் சைடும் அதே மாதிரி பின்னிக்கலாங்க.
இப்போ ரெண்டு சைடுமே பின்னியாச்சுங்க. ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுமே பின்னியாச்சு. இப்போ இந்த ரெண்டு பின்னலையும் சேர்த்து நம்ம பின் குத்திடலாங்க. இப்போ ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்க்கான ஒரு ஹேர் ஸ்டைல் பார்த்தாச்சுங்க. அடுத்தது மாடர்ன் ட்ரெஸ்க்கான ஒரு ஈஸி ஃப்ரெஞ்ச் பிளாட் இப்போ பார்த்துடலாங்க. இப்போது சென்டர்லேருந்து எடுத்து பின்னிகிட்ருக்கோங்க. ஃப்ரெஞ்ச் பிளாட்டுக்கு வந்து இப்போ முடி வந்து கம்மியாக இருக்கிறங்காட்டி சென்டர்லேருந்து பின்னிட்டு வந்தால் தான் நம்மளுக்கு வந்து நிறைய பின்னல் வந்து கிடைக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சைடில் எடுத்து இப்போ பின்னணுங்க. இப்போ இதே மாதிரி ரெண்டு பக்கமும் சைடில் இருந்து எடுத்து பின்னிகிட்டே வரணுங்க. ஸோ இதே ஸ்டெப்ஸ் தான் கடைசி வரைக்கும் வருங்க.
இப்போ மாடர்ன் ட்ரெஸ்க்கான ஃப்ரெஞ்ச் ஃப்ளாட் சச்சுக்கு போட்டாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அம்மா எனக்கு ரோஸ் வைக்கணும் போல ஆசையாகுது, எனக்கு ஒன்று பொரிச்சு தரீங்களா? சரி சச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் ஸ்டைல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. பாய்.